வேலை தருவதாக கூறி போருக்கு கட்டாயப்படுத்திய கொடூரம், வேலை கிடைக்கும் என்று நம்பி போரில் பலியான பரிதாபம் எப்படி நடந்தது? வாருங்கள் தெரிந்து கொள்வோம். வேலை கிடைக்கும் என்று நம்பி தெலுங்கானாவிலிருந்து ரஷ்யாவுக்கு சென்ற 30 வயது நபர் போர் முனையில் கொல்லப்பட்டார். முகமது அப்சான் என்ற 30 வயது நபர் தெலுங்கானாவின் தலைநகரமான ஹைதராபாத்தில் ஒரு துணிக்கடையில் விற்பனையாளராக பணிபுரிந்தார். அப்போது ஒரு போலி முகவர் ரஷ்யாவில் உள்ள ஒரு அரசாங்க அலுவலகத்தில் உதவியாளர் பணி இருக்கிறது என்றும், அந்த பணியில் சேர்ந்தால் மாதத்திற்கு 45,000 முதல் 2 லட்சம் வரை சம்பாதிக்க முடியும் என்றும், ஒரு வருடத்திற்கு மேல் வேலை செய்தால் ரஷ்ய குடியுரிமை எளிதாக கிடைக்கும் என்று கூறியதை நம்பி சென்ற ஆண்டு நவம்பர் 9ஆம் தேதி அன்று மாஸ்கோவிற்கு அப்சான் புறப்பட்டு சென்றார். ஆனால் அங்கு சென்ற பின் அப்சான் கட்டாயப்படுத்தி இராணுவ பயிற்சியில் சேர்க்கப்பட்டார். வெறும் 15 நாட்களுக்கு மட்டுமே பயிற்சி தந்த பின் போர்க்களத்தில் அப்சான் விடப்பட்டார். கடும் வற்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டு மற்ற ரஷ்ய வீரர்களுடன் சேர்த்து போர்க்களத்திற்கு அனுப்பப்பட்டார். சமீபத்தில் நடந்த ஒரு போரில் உக்ரைனிய படையினரால் அப்சான் கொல்லப்பட்டார். அப்சான் இறந்த செய்தி தற்போதுதான் அந்த குடும்பத்திற்கு வந்து சேர்ந்தது. ரஷ்யாவில் உள்ள இந்திய தூதரகம் வெளியிட்ட செய்தியில் விரைவில் அப்சானின் உடல் இந்தியாவிற்கு அனுப்பப்படும் என்று உறுதியளித்துள்ளது. இதேபோல பஞ்சாபிலிருந்து ரஷ்யாவிற்கு சுற்றுலா சென்ற 7 இளைஞர்கள் ஏமாற்றப்பட்டு ரஷ்ய படையில் வலுக்கட்டாயமாக சேர்க்கப்பட்டுள்ளனர். हम सब साथी रशिया घूमने के लिए आए थे नए साल पर और हमें यहाँ पर एक एजेंट मिला. பஞ்சாபை சேர்ந்த இந்த 7 இளைஞர்கள் எப்படி ஏமாற்றப்பட்டனர் என்பதை அடுத்த காணொளியில் கூறப்போகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே உள்ள லைக் பட்டனை அழுத்துங்கள். உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்டில் பதிவிடுங்கள். மேலும் பல சுவையான தகவல்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள்.